ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சீத்து. இவன் இங்க வந்து இந்த மாதிரிலாம் குளிக்க மாட்டானே. வீட்லயே நம்ம வந்து எழுப்பி விடுறதுக்கே வந்துட்டு நமக்கு போதும் ஆயிடுமே. இங்க எழுந்திருச்சு சீக்கிரமா குளிச்சதுக்கு காரணம் ஷவர் தான். அம்மா வீட்ல ஷவர் இருக்கா, அதுல போயிட்டு குளிக்கணும் ஆர்வத்துல குளிச்சுட்டான். ஆனா தண்ணி ஐஸ் வாட்டர் மாதிரி வருது. அதுல குளிச்சுட்டான் பாருங்களேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஷவர் தான். அதுல போய் குளிக்கணுமான்னு சொல்லிக்கிட்டே வந்தான். அதுல போய் காலைல எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டான். அதே எங்க வீட்டுல ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கூட எழுந்திரி திவினுங்கணும். அது சனி ஞாயிறுல 10 மணி வரைக்கும் தூங்குவான். இன்னைக்கு ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாசம் லாஸ்ட் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு முழுக்கு தேர் திருவிழா நடக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு நேத்தே நைட்டே வந்துட்டோம். நேற்று நைட்டு எத்தனை மணிக்கு வேணும் வந்தோம்? கரெக்டா 12:30 மணிக்கு வந்தோங்க வீட்டுக்கு. வீட்டுல இருந்து கிளம்புனதே 10 மணி. அங்க இருந்து டைரக்டா வந்துட்டோம்னா வச்சுங்களேன், அப்புறம் தேர் பார்க்க போகும்போது ரொம்ப டயர்டாயிடுவோம்னு நான் தான் சொன்னேன். நைட்டோட நைட்டாவே வீட்டுக்கு போயிடுவோம், ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலாம், தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு தேர் பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நைட்டே வந்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பி நம்ம தேர் பார்க்க போவோம். அதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு காயே இருக்காது. அம்மா மட்டும் தானே இருக்காங்க. அதிகமாக காயும் வாங்க மாட்டாங்க, எதுவுமே வாங்க மாட்டாங்க. காலையில போய் காய்கறி வாங்கிட்டு வானா, நான் நார்மலாகவே கத்திரிக்காய் சமைக்க மாட்டேன். கத்திரிக்காய்லாம் வாங்கிட்டு வந்துருக்கு பாருங்க. கத்திரிக்காய், அதை விட கொடுமை கேரட்டு. என்ன கேரட் அது? ஆனா இது என்ன பண்றது, கடையில இருக்கிறத வாங்க முடியும். ஆனா இந்த கேரட் டேஸ்டா இருக்கும். கழுவிட்டு சாப்பிடு, ஓடு. காய்கறிலாம் போதுமா? போண்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டியா இல்லையா? நான் சாப்பிடல, அப்படியே இருக்குது. சூடே ஆறி போயிடுச்சு. நான் இப்பதான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்தேன். காலையில நல்லா சூடா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாம் ஆறி போச்சு. இப்பயும் காலையில தான் இருந்தாலும் வரும்போது நல்லா குட் மார்னிங் இருந்துச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். எப்போ எந்திரிச்சாண்ணா குட் மார்னிங் சொல்லணுமா இல்லையா? குட் மார்னிங் சொல்லி எல்லாருக்கும். இன்னைக்கு என்னடா ரொம்ப பிரைட்டா இருக்க? உங்க ஆத்தா வீட்டுக்கு வந்ததுனால வந்து பிரைட்டா இருக்கியா? ஏன் சீத்து? எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா எல்லாருமே பிரைட் ஆயிடுவாங்க. இது என்ன மூட்டை? இது என்னமோ வாங்கி வச்சிருக்கேன்னு எங்க அம்மா சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஐயோ, கப்பு. அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து இது மாதிரில குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா, அதனால இப்படி எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. கப்பு சூப்பரா இருக்கு. உள்ள வந்துட்டு சில்வர் கப்பு, வெளியில வந்து பிளாஸ்டிக், உள்ள சில்வர்மா, சூப்பரா இருக்கும் அப்படின்னாங்க. ஸ்டீல்ல இருக்கிறதுனால நல்லது அப்படின்ட்டு வாங்கி வச்சிருக்கு. 6 கப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஆசைக்காக வாங்கி வச்சிருக்காங்க. நாங்க குடிக்கணுங்கிறத. மெயின் வந்து நான் குடிக்கிறனோ இல்லையோ, திவி நிவி ரெண்டு பேரும். நிவியை விட திவி தான் எங்க அம்மா. அடுத்தது இது எதுக்கு? வடிகட்டி. இதெல்லாம் எங்க வாங்கினாங்கன்னு தெரியல. ஜூஸ் வடிகட்டி நினைக்கிறேன், கடையில தான் வாங்கிருக்கு. பரவாயில்ல, ஜூஸ் வடிகட்டுறதுக்காக தேவைப்படும். டீ குண்டா அந்த புடி இல்லாம நான் டீ போட்டுட்டு இருக்கேன் இல்லையா, அதனால வாங்கியிருக்கு போல இருக்கு. அது என்னது? தோசைக்கல்லா? தோசைக்கல்லு. இது நம்ம அவுட்டோர் குக்கிங்க்கு வந்து வாங்கி வச்சிருந்தோமே. இல்ல அவுட்டோர் குக்கிங் வாங்கி வச்சிருந்தோம். இது இப்ப சமைக்கிறதுக்கு. நான் வீடியோல சமைக்கிறேன்ல, அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்கும்னு அது மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் அம்மா. பொரிக்கலாம், வறுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். சூப்பரா இருக்குடி. இதுவும் அதேதான். சூப்பரா இருக்குல்ல? இல்ல பிளாக் கலர்ல இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னது? தோசைக்கல். என்ன பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க போலுக்கு. எங்க அப்பா வீடியோல பார்த்துட்டு என்னமா பண்ணி வச்சிருக்கு, இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எதுமா காசு அப்படின்னு. எங்க அம்மா என்கிட்ட கப்பை பத்தி தான் சொன்னிச்சு. 6 கப்பு வாங்கியிருக்கம்மா, சில்வர் உள்ள இருக்கும், வெளியில வந்து பிளாஸ்டிக்கா இருக்கும்னு. ஆனா இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமா, இது எனக்கு அன்எக்ஸ்பெக்டட். இது செம்ம வெயிட், சூப்பரா இருக்கு. காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு காலையிலைக்கு இட்லி ஊற்றலான்னு இருக்கேன். ஊற்றி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேர் பார்க்க போகலாம். 2 பேரும் பொறுமையாக சீவிட்டு மெல்ல நடந்து வாங்க, நாங்கள் போகிறோம். நான் புடவை தான் கட்டியிருக்கேன், இன்னும் நான் கிளம்பல. இவங்க 2 பேரையும் கிளப்பி விட்டாதான் நான் கிளம்ப முடியும். ஃபர்ஸ்ட் பொட்டை வச்சுட்டு அம்மா கிளம்பிட்டாங்க. தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ் திவிக்கி எனக்கு தீபாவளிக்கு தான் என்னை போட்டு வந்துட்டு வச்சு கொண்டாடுவோம். திரும்பவும் அதே ட்ரெஸ்ஸை போட்டு விட்றான்னு நினச்சி அம்மா. 2 பேருக்கும் சேம் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு போட்டு விட்டேன். இது வந்து நானா போடல, வேற ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸே போட்டு விடலாம். இவன் தான் வந்துட்டு எனக்கு கோட் ஷர்ட்டை தான் வேணும்னு அங்கேயே கேட்டேன் நான் வீட்லயே. அதனால சேமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கும் அதே போட்டு விட்டுட்டேன். இவனை கொஞ்ச நாள் மூஞ்சி போற போக்க பாரு. நீ என்னை தூக்கிடுமா, இந்த தூக்கிட்டு போ, நான் வந்துட்டு கிளம்பி வந்துடுறேன். பிடி போ. வேணா இப்படி நீங்க தூக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் நாங்க தான் உங்களை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும்.
சரி தூக்கிட்டு போ. இறங்கு தாங்க ப்ளீஸ் தாங்க. நீ உட்காந்துருக்கிறதுனால தான் ஆத்தார போக மாட்டான். நிவிக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. வான்னு கூப்பிடு. போலாமா கடைக்கு போகலாம். அவ்வளோதான் அசால்ட்டாக வந்துடும். நான் மட்டும் தான் வந்திருக்கேன், ஹவுஸ்ல வரல. வந்துட்டு இருக்கு. நான் போலாமா? போகலாம், கிளம்பியாச்சு. அவ்வளோதான் மேக்கப்பா? இந்த மேக்கப்புக்கு என்ன குறைச்சலு? போ ஏறு கார்ல. இங்கே உட்காந்துட்ட? ஐயோ உட்காந்துருச்சு. ஐயோ ட்ரெஸ் அழுக்காக்கிடாதீங்க. போங்க தயவு செஞ்சு கிளம்புங்கப்பா. உங்களெல்லாம் கிளப்பிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடணும். என்னோட காஸ்டியூம் எப்படி இருக்கு? மேக்கப் போட்டு வந்துட்டேன். மேக்கப்லாம் அந்த அளவுக்கு இல்லை. கோயிலுக்கு போனால் எப்படி டீசெண்டாக போவோமோ அந்த அளவுக்கு தான் மேக்கப். சரி வாங்க போகலாம். என் தங்கச்சி வரேன்னு சொன்னா ஆனால் அவள் வர முடியல. வரல, இடிச்சுக்கிச்சான். சீக்கிரம் கிளம்பியிருக்கா. சமைக்கிறதுக்கு அருவாமனை எடுக்க போகும்போது மண்டையில் மோதிக்கிட்டாலாம் கட்டையில். அவளே ஆல்ரெடி கீழே விழுந்து மண்டை வேற அடிபட்டுருக்கு. அதுலேயே மோதிக்கிட்டாலாம். லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னான். சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வேணால் கூட்டிகிட்டு போவோம் அவளை. நம்ம போய் தேரை போய் பார்த்துட்டு வந்துடும். அப்பலாமா? நானே இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கவே இல்லை. நாளாக இழுத்துருக்க சின்ன பிள்ளை. ஸ்ரீவாஞ்சம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. சரியான கூட்டம். தேரே சுற்றி வந்துட்டு போயிருக்கு சீட்டு. நல்லா இருக்கீங்களாம்மா? ரொம்ப நாளாக ஆசைடா உங்களை பார்க்கணும். கரெக்டா வரும்போது வந்துட்டோமே. நல்ல வேலை கோயிலை வந்து நிறுத்துறதுக்கு அப்புறம் வரல. இழுத்துருக்கலாம். கிட்டக்க வந்து கிட்ட போகுது. நிவி அழுகுறான் பாத்தியா? அவனுக்கு அந்த மோள சவுண்டு பிடிக்கல. அது ரொம்ப இரிட்டேட்டிங் ஆயிட்டு போல இருக்காங்க. பயம் வந்து மூஞ்சி தொடச்சு விடுறீ. பாவமா இருக்குடி. அஞ்சேனி என்ன வாங்க. காலையிலேருந்து இதை சொன்னேன்னா என்னன்னு தெரியல. நான் வந்துட்டு முழுக்கு திரட்டத்துக்கு போகிறேன், திரை பார்க்க போகிறேன், தேர் பார்க்க போகிறேன்னு தான் சொன்னேன். எங்கே பார்க்க போகிறேன், எந்த இடத்துல சொல்லவே இல்லை பாருங்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோயிலில் இன்றைக்கி தேர் திருவிழா. அதுக்கு தாங்க வந்திருக்கோம். நாளைக்கு வந்துட்டு கடமுழுக்கு, லாஸ்ட்டு முழுக்கு. எப்பயுமே இந்த கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்கு வைப்பாங்க. லாஸ்ட்டு கடமுழுக்கு அன்னைக்கு நாள் சனிக்கிழமை தேர். நிவிதங்க என்ன பண்ற நீ? நிவி தான் பாவம். ஏன்னா அவனுக்கு புதுசுல அதனால பயந்துட்டான். மோளம் அடிச்சதும் கொஞ்சம் நெஞ்சு அழுவையா? மோளத்தை பார்த்துட்டு பயம் வந்துட்டு ஒன்று வாங்கிட்டு வந்ததுக்கு வந்து உனக்கு பத்தாதுன்னுங்கிற. என்னால் வாங்க முடியல. தான் கொடுப்பாங்க பிரசாதம்லாம். ஆளாளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. நான் வாங்கவே இல்லை. எனக்கு இறங்கு 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 கட். எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வர்றது தான். அப்படியே போட்டு போயிடுறது. திருவிழாவுக்கு போனாவே இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். எனக்கு மெயின் ஐட்டம் கரும்பு வந்துட்டு கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அத்தை. போய் வாங்கிட்டு வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா சொன்னோடனே. எத்தனை கரும்பு? ஃபுல்லாக மொத்தமாக அடிக்கிட்டு போயிருக்கு. 2 கரும்பு தான் வெட்டி எடுத்து வந்துருக்கு. ஒருத்தன் அங்கேயே சட்டையை கலட்டிட்டான், ஒருத்தன் போய் படுத்துட்டான். எல்லாம் பசிக்குது வேற எல்லாத்துக்கும். இதுக்கப்புறம் தான் சமைக்கணும் வேற. நான் போயிட்டு சமைக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைக்கலாம்னு சொல்லி சமைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் தங்கச்சி வந்துட்டேன். அப்படி என்னத்த வாங்கிட்டு வரான்னு தெரியல. நான் கீழ்குடி வந்துட்டு அம்மா வர சொல்லு பஸ் ஸ்டாண்டுக்குன்னு சொன்னிச்சு. என்ன வாங்கிட்டு வருதுமா?
தெரிஞ்சிருச்சு அதுக்கு, தெரிஞ்சிருச்சு. எல்லாரையும் தெரியும், யாரதான் தெரியாது. எங்க தேரையா பார்க்க விட்டான்? நான் கரெக்டா தேர் வந்து நிக்க போகுது, கரெக்டா போயிட்டோம். இல்லைன்னா தேர் நவுந்து வரதே பார்த்துருக்க மாட்டோம். தாத்தா செல்வராஜ் தாத்தா நிவிக்கு பாவாடை சட்டை தச்சுட்டு வந்திருக்கான். போடுமா, போடு போடு போடு. யார் தச்சது? நீ தானா? இது என்னது இது? அம்மனுக்கு பாவாடை தச்சு, அதான் மாலை போட்டிருக்காம இருக்கு. இது என்ன சட்டை? அது நிவிஷாவா மாறின தருணம். நிவிஷா திவிஷா. கரெக்டா வச்சிருக்கது. பாப்பா பாப்பா சாப்பிட்டுட்டு பாப்பா ட்ரெஸ்ஸை கழட்டிடுங்க பாப்பா. சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிடலாம் பாப்பா. ஆனா அந்த ட்ரெஸ் அழகா இருக்குல்ல எனக்கு. சூப்பரா இருக்கு. வேற மாதிரி தச்சு இருக்குது. கப்பு கை வச்சு கழுத்துலாம் செம்மையா தச்சிருக்குது. எங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு ஊட்டிட்டு போய் சாப்பிடணும். இங்க வாங்க. 2 வாய்தான் வாங்கினா அதுக்குள்ள ஒமட்டுறான் பத்தியா. வீட்டில் இப்போ தான் சாப்பிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு வந்தோமா, பிரசாதம் கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள் எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோம். சீத்து எங்கே இருக்கா? வரா பாருங்க. 3 தான் இருக்கு. 6க்கு பிறந்தாண்டா. காலையில் புளியோதரை மட்டும்தான் கிடச்சிது. இப்போ ஏதோ ஒரு சாதம் கிடச்சிருக்கு. புளியோதரை கொஞ்சோண்டு தொன்னையில் லைட்டாக தான் கிடச்சிது. இப்போ ஹெவியாக கிடச்சிருக்கு. பக்காவா இருக்கு. ஆனா செம குளிர் வேற. இந்த சாம்பாருக்கும் அதுக்கும் சூடா வேற இருக்கா. இந்த குளிருக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கு. இது கொஞ்சமா சாப்பிடு. கொஞ்சம் ஏனாமா கௌசல்யா என்ன மந்திரம் ஓது சாப்பிடாம? ஏனாங்க சாப்பிட்டு அதுதான் வீட்டுல சாப்பிட்டதுனால சரி கோயில் அன்னதானம் மிஸ் பண்ண கூடாதுங்கிறத மெயின் சாப்பிடுறது. இந்நேரம் புளியோதரையா இருந்தா இறங்கி இருக்கும்ல. எனக்கு எந்த சாப்பாடா இருந்தாலும் இறங்கி. நாங்க எதுக்கோ போனோம், அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா பனி 5 மணிக்கே பனி அப்படி இறங்குது. நாங்க போனது வந்துட்டு ரீல்ஸ் எடுக்க போனோம். அதனால நாங்க ரீல்ஸ் காலையில ஒரு கிளிப் எடுத்தோம். அந்த கிளிப் வந்துட்டு என்னன்னா இன்னும் பெண்டிங்லயே இருக்கு, ஃபினிஷ் பண்ணல. ஆமா, அதோட கண்டினியூ தான் எடுக்க போனது. ஆனா அதை எடுக்க முடியல. இருட்டான மாதிரி ஆயிடுச்சா, நிவி வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். அதனால வந்ததுமே டீ போட்டு குடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஓகேங்க, காலையிலேருந்து என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் ரொம்ப டயர்டாக வந்து நீ வேலையே பார்க்கல, ஆனாலும் டயர்டாக தான் இருக்கு. எல்லாரும் நினச்சிருப்பாங்க அப்பா இங்கே வந்து தாப்பா ஃப்ரீயாக இருக்கு சீட்டா அப்படின்னு. ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.